ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பூரோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது எங்கிட்ட போஸ் ரீடிங் வேணும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட்லாம் ஹீலிங் வேணும், நான் சேஞ்ச் ஆகணும், நான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும், எனக்கு ஒரு பீஸ் கிடைக்கணும், ஒரு சமாதானம் கிடைக்கணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவையானவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லா கமெண்ட்டும் நான் ரீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதில் எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்னா, எப்போ வருவாங்கன்னு கேட்குறீங்க. ஓகே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிறது நடக்கிற ஒரு பட்சத்தில் நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம். ஸோ அது நமக்கு டக்குன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல நம்ம யாரையுமே மைண்ட் பண்ண மாட்டோம். கடவுளை கூட நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம், கடவுளை கூட நம்ம தேட மாட்டோம். யூனிவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம மறந்துடுவோம். நம்ம எந்த ஒரு பொருளை அதிகமாக ஆசைப்படுறோமோ அந்த பொருள் நம்ம கையில் கிடைக்காம இருக்கும்போது தான் நம்ம யூனிவர்ஸை தேடி போக ஆரம்பிக்கிறோம். யூனிவர்ஸை நம்ம லெசன்ஸ் பண்ண யூனிவர்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகே. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு உங்களுக்கு ஒரு அவுட்கம் கிடைக்கலையா இருக்கும். ஸோ இந்த ஒரு செப்பரேஷனில் நீங்கள் யூனிவர்ஸை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு டைமாக இருக்கும், உங்களை பற்றி லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு டைமாக இருக்கும், உங்களோட வேல்யூ என்னன்னு நீங்கள் மனசிலாக்க வேண்டிய ஒரு டைமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டைமில் நீங்கள் டேரோ கார்டு பார்க்கலாம், இல்லைங்க யூனிவர்ஸை பற்றி நிறைய ஸ்பிரிச்சுவல்ஸ் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் நம்ம நினைக்கிற விஷயம் கிடைக்கலன்னா மட்டும்தான் நம்ம யூனிவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஓகே. அப்போ யூனிவர்ஸை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் செப்பரேஷன். ஓகே. அந்த செப்பரேஷன் நமக்கு ஃபீல் ஆகும். எஸ், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம பெரிய ஆள் எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாமே யூனிவர்ஸ் தான், யூனிவர்ஸ் நினச்சா மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நமக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே. ஸோ எல்லா நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. Eight of Cups, Two of Swords, Seven of Pentacles, Page of Pentacles, Nine of Wands, Queen of Pentacles, Two of Cups, High Priestess, Five of Pentacles, Tower, Sun, Ace of Swords. Okay. So bottom of the deck, Ace of Pentacles, Guilt, aloneness, fighting, adventure, guidance, possibilities. So bottom of the deck, Theosophia. ஓகே. ஸோ இன்றைக்கி வில்லங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போகிறோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ சேனல் இருந்து ஸ்கேனுக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே.
ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு செப்பரேஷனோட கார்டாக வந்திருக்கு. டோட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் பீரியடில் போயிட்டுருக்கு. மேபி இதில் ஒரு சிலருக்கு செப்பரேஷன் இல்லைன்னு கான்டாக்டில் தான் இருக்கிறாங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு அவுட்கமும் இல்லாத ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போயிட்டுருக்குது. ஓகே. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெமினின் எனர்ஜி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து வந்துട്ടുണ്ട്. மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா, அந்த ஒரு பர்சனோட பார்ட்னர் ஒய்ஃபாக இருக்கலாம். இல்லைங்க அந்த ஒரு பர்சனோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு சிஸ்டராக இருக்கலாம். ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களோட அம்மாவாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜிக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் முன்னோட்டு இந்த ஒரு போஸருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் அவங்களும் இருக்கிறது சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஓகே. ஸோ இந்த ஒரு போஸர்கிட்ட நிறைய நெகட்டிவாக இந்த ஒரு போஸர் சொல்லி கொடுத்துருண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ரெண்டுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிற ஒரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அதுதான். ஓகே. பட் கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த ஒரு போர்ஷனோட எனர்ஜி பார்த்திங்கன்னா, இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டு உண்டு. நமக்கு 8 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு இந்த ஒரு போர்ஷன் போயிட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு போர்ஷன் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. ஓகே. உங்களை இஷ்டம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு போர்ஷன் உங்களை பயங்கர இஷ்டம், அவங்க கூட பயங்கரமாக காண்டிட்டு 2 ஆஃப் கப்ஸ் சேம் எனர்ஜி. 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் கேரக்டர். எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. 10 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எந்த மாதிரிலாம் இருக்கணும் நீங்கள் ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ அது இந்த ஒரு பர்சன்கிட்ட ஃபீல் ஆகிருக்கும். சேம் இந்த ஒரு பர்சனுக்கு அது உங்ககிட்ட ஃபீல் ஆகிருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் நீங்கள் ரெண்டுமே கனெக்டட், சேம் எனர்ஜி. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் 2 பேருமே சேம் எனர்ஜி. இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போனால் அடிப்பொலியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். பட் முன்னோட்டு கொண்டு போகாத ரீதிக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள் 2 பேரும் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் நீங்கங்கிறது ஒரு என்ன சொல்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும். ஓகே. இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா ரீதியிலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு மென்டலி சப்போர்ட் பண்ணிட்டு உண்டு, ஃபிசிக்கலி சப்போர்ட் பண்ணிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் மேபி இதில் ஒரு சிலர் வந்து ஒரு பர்சனுக்கு ஃபினான்ஷியலி இந்த ஒரு பர்சன் கஷ்டப்படக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஏதாவது அமௌண்ட் கொடுத்து இந்த ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. அது மாதிரி இந்த ஒரு பர்சன் டவுனாக இருக்கும்போது இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுத்துட்டு இந்த ஒரு பர்சனை சிரிக்க வச்சுட்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் எந்த அளவுக்கு டவுனாக இருந்தாலும் இவர் உங்ககிட்ட வரும்போது இவர் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆவாங்க. இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் நீங்கள் ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஆகும். இந்த ஒரு பர்சனுக்கு உங்ககிட்ட வந்தால் ஹீல் ஆகும். ஓகே. இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் A to Z മനസ്സിലാക്കിയിട്ട് ഉണ്ട്. இந்த ஒரு போஸ்டருக்கு எல்லா ரீதியிலையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு உண்டு. இந்த போஸ்டர் ஒவ்வொரு வாட்டியும் டவுனாக இருக்கும்போது இந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுத்துருண்டு, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுத்துருண்டு, தட்டி கொடுத்துருண்டு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவாக சொல்லி கொடுத்துருண்டு. இந்த ஒரு போஸ்டருக்கு அந்த வார்த்தைகள் இந்த ஒரு போஸ்டர் அதை ஹீல் பண்ணிட்டு உங்களோட வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற விதங்கள், ஸோ அதெல்லாம் இந்த ஒரு போஸ்டர் ஹீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்லிவிட்டேன். ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்குன்னு சொன்னேன். பட் என்ன இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் மேபி இந்த ஒரு போர்ஷனுக்கு அந்த ஃபெமினின் எனர்ஜி நெகட்டிவாக சொல்லி கொடுத்துட்டு உண்டாலும் இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து செப்பரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். ஓகே. ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. 8 ஆஃப் கப்ஸ். ஸ்நேகம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, ஸ்நேகம் உண்டு. பட் ஆளும் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக சரியா முன்னோட்டு போகுமா போகாதா, நிற்கிறதுக்கா நிற்க வேண்டாமா. ஓகே. எனக்கு ஒரு பர்சனுக்கு நெகட்டிவாக யாரோ சொன்ன நெகட்டிவாக யாரோ சொல்லி கொடுத்துருண்டு. ஸோ அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் என்ன மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுனாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு.
என்ன சொல்கிறது, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ட்ரஸ்ட் உண்டு. போஸ்ன்னு என்ன சொல்கிறது, மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் சந்தோஷமாக தான் மூவ் ஆன் ஆகிட்டு போனாங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த ஒரு போஸ்ன்னு சொன்னேன்ல, ஒரு ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி ஒரு டிப்ரெஷன் எனர்ஜியில் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனால் என்ன, அந்த ஒரு ரீதிக்கு இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தெரியும், இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தெரியும் நீங்கள் இல்லைங்க இந்த ஒரு போஸ்டோட லைஃப் முன்னோட்டு போகாது, இந்த ஒரு போஸ்டோட லைஃப் நல்லா இருக்காது, நீங்கள் எல்லா விதத்துலையும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உண்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு போஸ்டர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, எஸ் நான் இந்த ஒரு போஸ்ட் என் லைஃப்பில் எத்தனை நாள் வருவாங்க, எத்தனை நாள் இந்த ஒரு போஸ்ட் நான் ஏன் இந்த ஒரு போஸ்ட் என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு இருக்கேன், ஏன் இந்த ஒரு போஸ்ட் இல்லைங்க என்னால் ஜீவிக்க முடியாதா, இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் எத்தனை நாளைக்கு வருவாங்க, ஸோ இந்த ஒரு போஸ்ட் இல்லாமல் என்ன லைஃப்பை என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அப்படி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தெரியும் நடக்காத ஒரு விஷயம், இந்த ஒரு உங்களை விட்டுட்டு இந்த ஒரு போஸ்ட் லைஃப் முன்னோட்டு போகாது, அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் ஓவர் திங்கிங்கில் பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லி கொடுத்துட்டு அதே இந்த ஒரு போஸ்ட் கேட்டுட்டு அப்போ இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் என்னென்னா, எஸ் இந்த ஒரு போஸ்ட் என் லைஃப்பில் எத்தனை நாளைக்கு வருவாங்க. ஸோ இவங்க எல்லா விதத்துலையும் என்ன இவங்களோட ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் முன்னோட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இது ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்காம போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸோ நான் யார் இல்லாட்டாலும் நான் வாழணும், இவங்க இல்லாட்டாலும் என்னால் சூப்பராக வாழ முடியும், இந்த ஒரு போஸ் இல்லாட்டாலும் என்னால் அடிப்பொலியாக என்னால் வாழ்ந்து காட்ட முடியும். அந்த ரீதிக்கு இந்த ஒரு போஸ் முடிவெடுத்துட்டு ஓகே நீங்கள் இல்லாட்டாலும் சந்தோஷமாக வாழலான்னு முடிவெடுத்துட்டு. பட் ஒன்றும் இல்லை, முடிவெடுத்துட்டு அவ்வளோந்தான். பட் சந்தோஷமாக ஒன்று வாழ்ந்து காட்டிட்டு இல்லை, பட் வெளியே காட்டிக்கிறது ஓகே ஐ எம் வெரி ஹாப்பி, நீ என் லைஃப்பில் நீ இருந்தால் என்ன இல்லைங்க என்ன நான் அடிப்பொலியாக வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு வெளியே காட்டிட்டு. பட் உண்மையாக சொல்லப்போனால் அப்படி எதுவுமே கிடையாது. ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாலே, நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஃபினான்ஷியல் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு மென்டலி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இந்த ஒரு போஸ்ட் ஹீலிங் கொடுத்துட்டு. பட் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிடையாது. ஷோராக எதையுமே உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிடையாது. ஒவ்வொரு வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபைட்டிங் வரக்கூடிய டைமில் நீங்கள் தான் அந்த மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுத்துட்டு. பட் இந்த ஒரு போஸ்ட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இல்லை. ஹோப் உண்டு. இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஹோப் உண்டு. எஸ் இந்த ஒரு போஸ்ட் நான் எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை மறக்க மாட்டாங்க, எப்போ போனாலும் இந்த ஒரு போஸ்ட் 2 கை கொடுத்து வரவேற்பாங்க. அந்த ரீதிக்கு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ட்ரஸ்ட் உண்டு உங்கள் மேலே. ஓகே ஸோ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக நின்றுட்டு உண்டு. ஓகே நீங்கள் ஒரு லாயலான ஒரு பர்சன், ஒரு ட்ரூ லவ்வர், இந்த ஒரு போஸ்ட்டுக்கு எல்லா விதத்தையும் சப்போர்ட் கொடுத்துட்டு. ஸோ உங்கள் மேலே ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஓகே ஒரு உண்மையான ஒரு அன்கண்டிஷனல் லவ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட்டை கிட்டது முகந்திரிச்சிருக்கிற சுச்சுவேஷன் உங்களோட மைண்டுக்குள்ளேனா இந்த ஒரு போஸ்ட்டை எந்த அளவுக்கு நான் ஸ்நேகித்தேன், எந்த அளவுக்கு இந்த ஒரு போஸ்ட்டை இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன், எந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். பட் இந்த ஒரு போஸ்ட்டை சுத்தமாக எல்லாத்தையும் ஒரு செகண்டில் மறந்துட்டு என்னை விட்டு போயிட்டு உண்டுல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட்டிங் தான், சேடு தான், டிப்ரெஷன் தான். பட் உங்களுக்கு கோவம் உண்டு இந்த ஒரு போஸ்ட் மேலே. நான் சொன்னேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு. பட் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிடையாது. ஓகே ஒரு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஒரு டவர் மூமெண்ட் இவர் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஈகோ உண்டு, ஆட்டிடியூட் உண்டு, எல்லாமே உண்டு. இதில் மேபி ஒரு சிலருக்கு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே ஃபினான்ஷியலி மேபி இந்த ஒரு போஸ்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி நான் சொன்னேன்ல இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, உங்களை விட்டு நீங்கள் இல்லாட்டாலும் என்னால் சந்தோஷமாக இந்த ஒரு போஸ்டருக்கு அது ஆல்ரெடி தெரியும். இந்த ஒரு போஸ்டருக்கு தெரியும் நீங்கள் இல்லைங்கி நீ என்ன சொல்லுது, நீங்கள் இல்லைங்கி இந்த ஒரு போஸ்டர் லைஃப் முன்னோட்டு போகாது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு இந்த ஒரு போஸ்டருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இந்த ஒரு போஸ்டர் லைஃப்பில் நீங்கள் ஒரு ப்ரைட்னஸ் ஆகும், இந்த போஸ்டரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சன் ஆகும்.
பட் இந்த ஒரு போஸ் நீங்கள் இல்லாட்டாலும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும், இந்த ஒரு போஸை நீ இல்லைனாலும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும், நீ இல்லாட்டாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன், நீ நீ இல்லைங்க இதை விட நான் பெட்டராக இருப்பேன் இந்த ஒரு போஸ் சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு பட் ஒன்றும் இல்லை. இன்னொரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு போன அப்புறம் இந்த ஒரு போர்ஷனோட சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா லோன்லினஸ் ஆகும், நமக்கு லோன்லினஸ் கார்டு வந்துடுண்டு. இன்னொரு போர்ஷனுக்கு என்ன சொல்கிறது, இந்த ஒரு நான் சொன்னேன்ல நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் சன் ஆகும். ஓகே, சன் எப்போவுமே பிரைட்னஸ் தானே. இந்த ஒரு போர்ஷனல் லைஃப்பில் ஒரு வெளிச்சமாகும், ஒரு லைட்டாகும், ஒரு பவராக நீங்கள். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போர்ஷன் உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போன பிறகு இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் ஒரு டார்க் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷன் லைஃப் ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் சொல்லுவாங்களே. இப்போ சன்னுங்கிறது பிரைட்டு, அதே மூணுங்கிறது டார்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது இவரோட லைஃப் பிரைட்டாக இருந்துட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போன பிறகு இவரோட லைஃப் டோட்டலி டார்க் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷனுக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம், ஒரு 2 ஆஃப் கப்ஸ் ஆகும், ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு எமோஷனலி கனெக்டட் பயங்கர ஸ்நேகம் உண்டு. பட் இவரோட ஃபீலிங்ஸே எமோஷனையும் உள்ள இவரோட ஃபைட்டிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். உங்களுக்கு மேபி உங்கள் ஞாபகம் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், உங்களை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு தாட் வரக்கூடிய டைமில் அது இவரை தானே கண்ட்ரோல் பண்ணுறாரு. இல்லை வேண்டாம் தன்னோட ஃபீலிங்ஸையோட எமோஷன் கூட ஃபைட்டிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆகும். நமக்கு ஃபைட்டிங் கார்டு வந்துட்டு ஃபுல்லி ஃபைட்டிங் எனர்ஜி. உங்களை பற்றின தாட் இது ஒரு போஸுக்கு பர்தராக வந்துட்டு. பட் உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் இவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு, போகக்கூடாது. ஓகே, ஃபைட்டிங் பண்ணக்கூடிய எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போன பிறகு நான் சொன்ன இவருக்கு லைஃப் டோட்டலி டார்க் ஆகிட்டு. சன்னு மறைஞ்ச டார்க்கு தானே, மூணு ஆகிட்டு. மூணு சொல்லும்போது நமக்கு டார்க்கு தானே, டார்க் ஆகிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஒரு லோனி இவர் தான் சொன்னல, நீங்கள் இருக்கும்போது இந்த ஒரு போர்ஷன் ஹீல் ஆகிட்டு, இந்த ஒரு போர்ஷனுக்கு நீங்கள் A to Z ஹெல்ப் பண்ணிட்டு, எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு. பட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு இந்த செப்பரேஷன் ஆக்கிட்டு போன பிறகு இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் ஒரு லோன்லினஸ் நமக்கு 2 வாட்டி கார்டு வந்துட்டு, அண்ட் லோன்னஸ் கார்டு வந்துட்டு. ஸோ அது மட்டும் 9 of Wands ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஆகும். இவரை புரிஞ்சுக்கிறதுக்கும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் மேபி ஆட்கள் இருக்கலாம். பட் இவருக்கு அது ட்ரூவாக ஃபீல் ஆகிட்டல. இப்போ நம்மளை சுற்றி நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் நமக்கு எல்லாருக்கும் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வராதில்ல. நம்ம எல்லார்கிட்டே போய் ஷேர் பண்ண மாட்டோம்ல. எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கும். நம்ம தன்னோட சொந்த காரியங்களாக இருக்கட்டும், சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், ஸோ அதை நம்ம எல்லாருக்கிட்டே போய் சொல்ல மாட்டோம். நமக்கு ஃபீல் ஆகும்ல, இந்த ஒரு பர்சன்கிட்ட சொன்னால் இது ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் மேபி நிறைய ஆட்கள் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவருக்கு அதில் ஒரு இஷ்டம் இல்லை, யாரும் மேலே ட்ரஸ்ட்டும் இல்லை. இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும். தன்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு இவருக்கு யாரும் இல்லை, தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. டோட்லி டார்க் ஆகிட்டு. இவர் மென்டலி இவர் ஒரு லோன்லினஸ் ஆகிட்டு. பட் வெளியே மேபி இந்த ஒரு பர்சன் காட்டிக்காமல் இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு டோட்லி ஒரு டிப்ரெஷன் உண்டு, ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது, நான் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம். இவரோட மைண்ட்னா இந்த மாதிரி நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்கும்போது என் லைஃப் இவ்வளோ அழகாக இருந்துச்சு, இவ்வளோ ப்ரைட்டாக இருந்துச்சு, எனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பை விட்டு போன பிறகு எனக்கு ஒரு ரீதியில் எனக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை, ஒரு கேரிங் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் எதுக்கு இந்த மாதிரி என் லைஃப்பில் ஒரு ப்ரைட்டாக இருந்த ஒரு பர்சனை நான் என் லைஃப்பில் எதுக்கு நான் இக்னோர் பண்ணேன், நான் எதுக்கு இவங்களை விட்டுட்டு போனேன், நான் இந்த மாதிரி நான் பண்ணாமல் இருந்துக்கலாம். இன்னொரு பர்சனோட மைண்டுக்குள்ளே எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு இடத்துல போய் கதிரி அழுதான்னு தோணல. அந்த மாதிரி இவர் ஒரு ஃபீல் ஆகிட்டு எனக்கு கில்ட்டு கார்டாகும். சவுண்டு போட்டு எல்லாத்தையும் சொல்லி அழுதான்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ரீதிக்கு இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, அது எல்லாத்தையும் ஃபைட்டிங் பண்ணுற. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னொரு பர்சன் தன்னோட ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது எல்லாருக்குள்ள. சில பேருக்கு இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க ஃப்ரெண்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு பாசிட்டிவாக சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, நீ போய் ஆக்ஷன் எடு, நீ பேசு, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் லைஃப்பில் கஷ்டப்படுற,
நீ ஒரு ஆக்ஷன் எடுத்து கழிஞ்சாச்சுன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் யாரோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட பாசிட்டிவாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது இவர் கேட்குறாரு. ஸோ அதனால கூட இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகலாம். ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு போஸ் வந்து கெரியரில் ஃபோக்கஸ் தான், பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ். பட் என்ன இருந்தாலும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறான்னு கேட்டால் கிடையாது, அங்கேயும் சேடு தான். ஓகே. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா 24/7 இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நியூ சக்ஸஸ் வேணும், ஒரு நியூ பிகினிங் உங்கள் கூட பண்ணணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். இவரோட மைண்டு ஃபுல்லாக இது தான் ஓடிட்டுருக்கு. ஓகே. அது ஃபுல்லாக இந்த ஒரு தாட் தான் இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும், நீங்கள் இவங்க லைஃப்பில் மறுபடியும் வந்து சேரணும். பட் இவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஈகோ. ஓகே. ஈகோ வேறு ஒன்றும் இல்லை, ஈகோ. தென் ரிக்ரெஷன், பண்ணி போன விஷயம் நினச்ச ரிக்ரெஷன். ஸோ இவர் ஆக்ஷன் எடுக்காமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு இவர் உங்களை பாடுபடுத்திடுண்டு, கஷ்டப்படுத்திடுண்டு. ஸோ அதனால இப்போதைக்கு இப்போ ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறாரு. ஓகே. பயங்கர ஈகோ. நீங்கள் இந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர ரீதிக்கு பெயின் கொடுக்குது. ஓகே. ஸோ இவர் அதை நினச்சி பார்க்கல நீங்கள் எப்போவுமே உண்டு. ஏன்னா இவர் ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போகும்போதே இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அவைலபிள் தான், எமோஷ்னலி கனெக்டட் தான், பட் சேசிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிப்பீங்க. ஸோ அது இந்த ஒரு பர்சனை வந்து நல்ல 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 ரீதிக்கு இவர் வந்து ஃபீல் ஆகுது, லோனினஸ் ஃபீல் ஆகுது இவருக்கு. ஓகே. ஆக்ஷன் எடுப்பாங்க, ஷுவராக ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இப்போதைக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இந்த ஒரு பர்சனை தான் ஹீல் பண்ணுறாங்க. இவர் ஹீல் ஆகிட்டு இருக்காரு, இவர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காரு, இவரோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறேன். இவரோட ஃப்ரெண்ட் யாரும் இந்த ஒரு பர்சன்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ கிடைக்காது, இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கையை விட்டு போயிடும், நீ போய் ஆக்ஷன் இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இவர் கைட் பண்ணுறாங்க. அதனால இவர் ஹீல் ஆகிட்டுருக்காங்க. இவரோட கேரக்டர் இவர் தானே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் சுச்சுவேஷன் இருக்கா. இப்போ ஏன்னா இவரோட மைண்டோட இவர் ஹர்ட் ஆகக்கூடாது, இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா இவர் ஹர்ட் ஆகக்கூடாது. அந்த ரீதிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, ஒரு சான்சஸ் இருக்கா, அதுதான் இவர் கரெக்ட் சுச்சுவேஷனை நோக்கிட்டு இருக்காங்க. பட் ஷுவராக ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் ஆகக்கூடிய டைமில் இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. இவர் தானே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட கேரக்டரில் சேஞ்சஸ் வரும்போது, இவரோட ஈகோ டெத் ஆகும்போது இவருக்கு தெரியுது நீங்கள் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் என்ட்ரானது இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு பயங்கர ப்ரைட்னஸ் ஆகும், ஒரு சன் ஆகும். இவரோட கேரக்டரை சேஞ்ச் பண்ண ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தானே இருக்கும். ஏன்னா இவரோட கேரக்டரை யாருக்காகவும் இவர் சேஞ்ச் பண்ணாத ஒரு பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போகிறப்ப இவரோட கேரக்டர் இவர் தானே சேஞ்ச் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இவர் ஈகோ டெத் ஆகக்கூடிய டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. நமக்கு 2 கார்ட்ஸ் வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இவர் உங்களுக்கு இனி வரக்கூடிய டைமில் ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலையே, இனி வரக்கூடிய டைமில் ஷோராக கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இனி வந்தீங்க இந்த ஒரு பர்சன் சும்மா எல்லாம் வரமாட்டாங்க, ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் வருவாங்க. இது வரைக்கும் வந்து போய் இருந்தால் கூட இனி வரக்கூடிய டைமில் ஷோராக இந்த ஒரு பர்சன் என்ன நீ மேரேஜ் பண்ணிப்பியா, எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் இவங்க ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராவாங்க. ஓகே. இவரோட மைண்டில் உண்டு, நீங்கள் ஒரு ஆஃபர் ஒரு மேஜிக்கல் மாதிரி தான் நடந்துடாந்தா, நீங்கள் மறுபடி நீங்களாக போக மாட்டிங்களா. ஆனால் நீங்களாக போனால் வேல்யூ இருக்காது அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேல்யூ புரியாது. அது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வரமாட்டீங்களா நீங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்தப்பறம் உங்களை மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ என்னோட மைண்டுக்குள்ளே உண்டு, நீங்கள் மறுபடியும் ஒரு எப்பவும் வர்றது மாதிரி ஒரு வாட்டி கூட வரமாட்டீங்கன்னு என்னோட மைண்டுக்குள்ளே உண்டு.
ஸோ இந்த கார்டு கூட சேசிங் பண்ணாதீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமாக லோனினஸ் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது தனியாக உட்காந்து யாருக்கு தெரியாமல் சவுண்டு போட்டு கரையிலான அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இவங்க இருக்காங்க. ஓகே, ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இல்லை. அங்கேயும் மேபி உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, சன் கார்டு வந்திருக்கனாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். இந்த ஒரு ரீடிங் வந்து பாசிட்டிவாக ஒரு ரீடிங் தான். இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவரோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இவர் தானே ஆக்ஷன் எடுப்பார். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, மேம் எப்போ வருவாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் கேட்குறீங்க. பட் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இப்போ நான் கடவுள் கிடையாதுல்ல, நான் யூனிவர்ஸ் கிடையாதுல்ல. மேபி நான் யூனிவர்ஸாக இருந்தேன்னா மேபி நீங்கள் கேட்டதும் நான் வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் உங்கள் லைஃப்பில் யார் எப்போ வரணும், யார் உங்களை விட்டு எப்போ போகணும், நெக்ஸ்ட் ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் எப்படி என்ட்ரு ஆகணும், இது எல்லாம் பிளான் யூனிவர்ஸோட பிளான் ஆகும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு டைம் வரும், உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வரும். அந்த டைமில் எல்லா ப்ராப்ளமும் ஓகே ஆகும். உங்களோட லைஃப் வந்து என்னோட கையில் கிடையாது, அது யூனிவர்ஸோட ஒரு கையில் இருக்குது. யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு பிளான் போடுறது யூனிவர்ஸ் ஆகும். நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எந்த லெவலுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு லெட் கோ செஞ்சுட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட வைப்ரேஷன் ஹை லெவலில் வைக்கும்போது அது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்குன்னு ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அது யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு போஸ்ட்டில் என்ட்ராகிறது, மீட் பண்ணுறது எல்லாம் நமக்கு ஒரு டிவைன்லி பிளான், ஒரு யூனிவர்ஸ் ஒரு பிளஸ்ஸிங் தான் இங்கே நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கூட யாரும் கடைசி வரைக்கும் வரப்போகிறதும் கிடையாது, கடைசி வரைக்கும் நிற்க போகிறதும் கிடையாது. நம்ம தனியாக தான் வந்தோம். நம்ம லைஃப்பில் ஒரு இந்த உலகத்தில் ஒரு 1000 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, பட் நம்ம லைஃப்பில் 1000 கோடி மக்கள் என்ட்ராகிறது கிடையாது. சம் பீப்புள்ஸ் ஒரு 1000 பீப்புள்ஸ் நம்ம வந்து மீட் பண்ணுறோன்னா அந்த 1000 பீப்புள்ஸ்லேயே ஒரு 10 பீப்புள்ஸை நம்ம மனசுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அது நம்ம லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ஒரு 10 பீப்புள்ஸ் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ அந்த 10 பீப்புள்ஸ் மட்டும் நம்ம லைஃப்பில் என்ட்ராகனா அவங்களுக்கு நமக்கு சில லெசன்ஸ் இருக்குது, சில லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அதனால அந்த போஸ்ட் நம்ம லைஃப்பில் ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ட்ராகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ் இருக்குது, நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணி உங்கள் கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரும்போது, இந்த ஒரு போஸ்டோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டிவைன் அந்த டைமில் சேர்த்து வைப்பாங்க. என்னன்னா நம்மளை மீட் பண்ண வச்ச இது ஒரு போஸ்ட் நம்ம மீட் பண்ண வச்சது டிவைன் தானே, அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது யூனிவர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் ஆகுங்க, எனர்ஜி லெவலில் டவுன் பண்ணாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. யூனிவர்ஸ் நினச்சா எல்லாம் ஒரு செகண்ட் நடக்கும். பட் நம்ம யூனிவர்ஸை கண்மூடித்தனமாக நம்பணும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 222 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 222 நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான நம்பர் பார்த்தீங்கன்னா 8 7 9 2 90 60 3. ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கோ அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ மந்தோ இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.